அமெரிக்க ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் இருந்தபொழுது ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை பிடிக்காத ஒருவன் அவரை அவமானப்படுத்த எண்ணி தன் கால்களில் அணிந்திருந்த செருப்பை தூக்கி காட்டி, நீ செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியின் மகன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதோ உன் தந்தை தைத்த செருப்பு இதைத்தான் பயன்படுத்தி வருகிறேன் என்றார். அவனை அமைதியாக பார்த்த ஆபிரகாம் லிங்கன், நான் செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியின் மகன் என்பதை எப்போதும் மறந்ததில்லை. உமது செருப்பு இவ்வளவு காலம் உழைப்பதிலிருந்தே தெரிகிறது எனது தந்தை எவ்வளவு சிறந்த தொழிலாளி என்று. ஒருவேளை இந்த செருப்பு பழுதடைந்தால் என்னிடம் கொண்டு வாரும். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் என்றார். இந்த ஆபிரகாம் லிங்கனை விட மேலான ஒருவரை பார்ப்போம். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ராப்போஜன வேளையில் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து தம்முடைய சீஷரின் கால்களை கழுவினார் என்று யோவான் 13:4-5 வசனங்களில் வாசிக்கிறோம். இதிலிருந்து ஆண்டவராய் இயேசு சொல்லுகிற மேன்மையான சத்தியம் என்னவென்றால், என்னுடைய சீஷர்களின் கால்களை கழுவவும் நான் தாழ்மையுள்ளவராய் இருக்கிறேன், அதே வேளையில் சர்வலோகத்தையும் அரசாளவும் செய்கிறேன். எவ்வளவு மேன்மையுள்ள ஆண்டவர்! அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக.